அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். மகா கந்தசஷ்டி 2025 10/9/2025 முதல் 27/10/2025 வரை 48 நாட்கள் முருகனை நினைத்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சமங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. 8/9/2025 முதல் 21/9/2025 வரை முன்னோர் சாபம் நீக்கக்கூடிய அற்புதமான மகாலயபட்ச நாட்கள். இந்த மகாலயபட்ச நாட்கள்ல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முருகக் கடவுள் எல்லாருக்கும் பிடித்த ஒரு கடவுள். துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, வாழ்க்கையில் இன்னல்களை சந்திக்கும் போது, கஷ்டம் தீரும் போது, எனக்கு உதவ யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது மனதார முருகனை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. முருகன் உங்கள் கூடவே இருந்து நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். முருகனை வழிபடுறதுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்கு, நிறைய வழிபாடுகள் இருக்கு, நிறைய மந்திரங்கள் இருக்கு. 48 நாட்களும் தினம்தோறும் காலை சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான ஒரு வரி மந்திரத்தை ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். தவறாம அந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே போல இந்த 48 நாட்களுமே விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, தினம்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில நெய் தீபம் ஏத்தி மனதார முருகனை நினைச்சு முருகனுக்குரிய மந்திரங்கள் அல்லது பாடல்கள் அல்லது கவசங்களை பாராயணம் செய்யுங்க. முருகன் அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும். உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, கணவன் மனைவி பிரச்சனை தீர நம்பிக்கையோடு வழிபாடுகள் செய்யுங்க. தெய்வத்தை தவிர ஒரு மனிதரை வேற எந்த சக்தியாலையுமே நிச்சயமா காப்பாற்ற முடியாது. நீங்க நம்பிக்கையோடு வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வழிபாட்டுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காம போகாது. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன். சரிங்க, இப்போ நாளைய தேதி முதல் 48 நாட்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பதிவை நான் ஒரு 15ஆம் தேதி பார்த்தேன், ஒரு 20ஆம் தேதி பார்த்தேன், அப்ப நான் எடுத்து வைக்கலாமா? தாராளமா எடுத்து வைக்கலாம், தவறே கிடையாதுங்க. முடிந்தவரை நாளைய தினமே எடுத்து வைங்க. அந்த 3 பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பொருள் மங்களத்தை உண்டு செய்யக்கூடிய பொருளான விரலி மஞ்சள். இரண்டாவது பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பொருள் தான் வசம்பு. மூன்றாவது சுக்கு. இந்த 3 பொருளையும் ஒன்றாக எடுத்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி முருகப்பெருமானுடைய பாதத்துல வச்சு உங்க வேண்டுதல்கள் நிறைவேறணும் முருகா அப்படின்னு மனதார வேண்டிட்டு வைங்க. 48 நாட்கள் கழித்த பிறகு அதை ஓடும் நீர்ல கொண்டு போய் போட்டுருங்க. மிக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை நாளையில இருந்து நீங்க எப்பனாலும் செய்யலாம். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துவேன். நீங்க முருகனை நம்பி மனதார வழிபாடுகளை செய்யுங்க. மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.